ஆணை எப்படிலாம் கொண்டு வரணும்? இரவின் பொழுது ரெமோவாக, பகலில் சமைச்சு போட்டு ஒரு அம்பியாக, அப்பப்போ ஆயுதத்தை காமிச்சு அந்நியனாக இருக்கும் பெண்களை நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்டே அந்த சைடை பார்த்துருக்கோம். நம்ம அவுட் ஆஃப் லவ், எல்லாமே அவுட் ஆஃப் லவ் தானே. இப்போது ஒரு ஆண் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ உன்னை நான் காதலிக்கிறேன், அதனால் நான் உன்கிட்ட கோவப்படுறேன், அதனால் உன்கிட்ட நான் உரிமை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஆண். ஒருத்தர் சொல்கிறாப்புல, கேர்ள் ஃப்ரெண்ட் நீ ஒரு ஜீரோங்கிறா. மேடம் என்னை எத்தனை தடவை அவங்க என்ன ஜீரோன்னு சொல்லுவாங்க. நீ எதாவது பிரேக்கப் பண்ண போகிற, ஐயோ அவளை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் பிரேக்கப் பண்ணவே மாட்டேன். ஆண்கிட்டே அந்த பிரச்சனை இருக்குது. நான் அவளை பிரேக்கப் பண்ணவே மாட்டேன். இந்த ஒத்த பேட்டியிலேயுமே ஒரு டேக்லைன் தான் ரொம்ப பயங்கரமாக அதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அனுபமா பரமேஸ்வரன் சொல்கிறாங்க, என்னுடைய பார்ட்னர் வந்து ரெமோ மாதிரி இருப்பார், திடீர்னு அந்நியனாய் சண்டை போடுவார், அப்புறம் என்கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டு அம்பி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பிரிட் பர்சனாலிட்டியோடைய அந்த முகாந்திரம் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எப்படி இல்லை. வடிவேலு ஜோக்கால பார்த்துருக்கீங்களா? அம்மா அப்பா காலில் விழுந்துட்டு போவார், சாயங்காலம் எப்படி வருவார்? 6 மணிக்கு மேலே. நான் யாருன்னே எனக்கு தெரியும், என் ஐடென்டிட்டி அழிஞ்சு போச்சு. இந்த நார்சிஸ்டிக்கில் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நீ வந்து புடவை கட்டாதேன்னு சொல்ல மாட்டேன், சரி கவர்ச்சியாக ட்ரெஸ் போடாதேன்னு சொல்ல மாட்டேன், உனக்கு சுடிதார் நல்லா இருக்குது, உனக்கு சாரீ நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, தன்னோட வார்ட்ரோப் ஃபுல்லாக சாரியாக நிரப்பி வைப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஒரு கவுன் போடுறதே மறந்து போயிடும். ப்ரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சைக்காலஜிஸ்ட் கிருத்திகாதரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம். தங்களுக்கும் ப்ரோவோக் நேயர்களுக்கும். சோஷியல் மீடியாவே பற்றி எரியுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நேர்காணல், அனுபமா பரமேஸ்வரன் அவர்களுடைய அந்த ஒரு நேர்காணல் ஓப்பனே பண்ண முடியல என்னால். ஓப்பன் பண்ணாலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து, அம்மா கருத்து வெள்ளம் தாங்க முடியல. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே செலிபிரிட்டிஸோடைய டைவர்ஸ், செலிபிரிட்டிஸோட பிரேக்கப் அப்படிங்கிறது பரவலாக பேசப்படுறது என்னமோ உண்மைதான். பட் அது ஒரு துண்டு செய்தியாகவோ இல்லை ஒரு நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு விஷயங்களை வந்து சாமானிய மக்கள் பேசிகிட்டு இருப்போம். பட் செலிபிரிட்டியே வந்து அவங்களே வந்து முன் வந்து நிறைய லேயர்ஸாக பேசுகிறாங்க. ரெண்டு எபிசோட் பேச. ஆமாம், அதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அவங்க கடந்து வந்த பாதைகள், அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்ட்ரகிள், அதில் இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக் பிஹேவியர்னே சொல்லலாம். அப்படியெல்லாம் அவங்க யாரும் எதிர்பாராத ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஒட்டுமொத்த நேர்காணலையும் ஒரு சைக்காலஜிஸ்டாக உங்களுடைய பார்வை, அவங்கள வந்து எது இந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? எது புஷ் பண்ணியிருக்குன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. செலிபிரிட்டி வாழ்க்கையில் எது எப்போ ஏன் வெளிப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, சில சமயம் நம்ம நினைப்போம், ஓ இது அவங்க வாழ்க்கையில் இதை பகிர்ந்துக்கிறாங்க, அதை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நம்மளால் என்றைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தவங்க பர்த்டே செலிப்ரேஷனை ஷேர் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி பிஆர்ஓ டீம் இருக்கும், அதுக்கு பின்னாடி பல இன்டென்ஷன்ஸ் இருக்கும். அவங்க எதை சந்தித்து எதை பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன பேட்டர்ன்கள் எல்லாமே நிஜம். அவங்க பீப்புளை விட்டுருங்க, பீப்புளில் போய் இவங்க அவங்கள சொன்னாங்க, அவங்க இவங்கள சொன்னாங்க, நாங்கள் வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. எங்கள் முன்னாடியே இருந்தால் கூட 2 பேரும் வாங்க அப்படிமா. ஏன் அப்படின்னா, இன்னொருத்தர் சொல்கிற ஸ்டோரி டோட்டலி வேறையாக இருக்கும். அப்போ 2 பேர்லாம் வந்து எத்தனை % நிஜம், எத்தனை % பொய் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதேமாரி இன்னொரு பர்சனும் எப்படி சொல்கிறாங்க, ஆனால் அவங்க பேசுகிற அத்தனை பேட்டர்ன்ஸும் நிஜம். அதாவது காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் பற்றி பேசுகிறாங்க, கேஸ் லைட்டிங் வந்து சொல்லலையே தவிர்த்து கேஸ் லைட்டிங்கோட டைப் நிறையா வருது, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி பற்றி பேசுகிறாங்க. அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன்ஸ் தான். ஆனால் அந்த பேட்டர்ன்ஸ் ஒருத்தட்ட அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள்கிட்டையும் நார்சிஸ்டிக் இருக்கும், எங்கிட்டையும் நார்சிஸ்டிக் இல்லாத யாருமே முன்னேற முடியாது. அதாவது தன்னை பற்றிய ஒரு சுயத்தை கொஞ்சம் கூடுதலாக மதிப்பிடுவது, சுயத்தை வந்து நியாயம்னு நினைப்பது, அதை நிரூபிக்கிறது, அடுத்தவங்களை பற்றின சிம்பத்தி குறைவாக இருக்குது, அடுத்தவங்க வந்து தன்னை மதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யுது, அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நார்சிஸ்டிக்கில் இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பேட்டர்ன். ஆனால் அந்த பேட்டர்னை வந்து அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் நார்சிஸ்டிக் அப்படிங்கும். ஸோ அவங்க சொல்கிற அத்தனை பேட்டர்னும் ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஆண்களும் நார்சிஸ்டிக் பேட்டர்ன் இருக்கவங்க, இல்லை பெண்களுக்கும் இது இருக்குது, அவங்க சொல்கிறது பொய், இவங்க சொல்கிறது நிஜம், இதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம்.
நம்ம பேட்டனை பற்றி, இதனால் பாதிக்கப்படும் மனிதர்களை பற்றி, இதற்கான விழிப்புணர்வு பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள். இந்த மொத்த பேட்டியிலையுமே ஒரு டேக்லைன் தான் ரொம்ப இப்போ பயங்கரமாக அதை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அனுபமா பரமேஸ்வரன் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பார்ட்னர் வந்து ரெமோ மாதிரி இருப்பார், திடீர்னு அந்நியனாய் சண்டை போடுவார், அப்புறம் என்கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டு அம்பி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பிரிட் பர்சனாலிட்டியோடைய அந்த முகாந்திரம் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எப்படி வேறு வேறு டைமில் வேறு வேறு ஒரே நபர் வந்து விதவிதமாக இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன மேம்? இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இல்லை, வடிவேலு ஜோக்காலில் பார்த்துருக்கீங்களா? அம்மா அப்பா காலில் விழுந்துட்டு போவார், சாயங்காலம் எப்படி வருவார் 6 மணிக்கு மேலே. இந்த மாதிரி நல்ல பிள்ளை இல்லைம்மாங்க. அதே அந்த ரெமோ அந்த அம்பியும் அந்நியனையும் தான் காமிச்சிருக்காரு. மதியானம் அவர் நடந்துக்கிற ரெமோ நம்மளுக்கு பார்க்கல. கிட்டத்தட்ட நம்ம மனிதர்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ரெமோ இருக்காங்கப்பில், ஒரு அந்நியன் இருக்காப்புல, ஒரு அம்பி இருக்காப்புல. திரும்பவும் சொல்கிறேன், அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் இன்னொருத்தரை பாதிக்கப்படுது. இங்கே நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிகளை நிறையா பேர் கேட்குற இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இவங்களே இவ்வளோ ஸ்ட்ராங்கு, இவ்வளோ ஃபேமஸ்ஸு, இவங்க ஒரு செலிப்ரிட்டி, இதுக்குள்ளே மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்நியனுக்குள்ளே எப்படி இவங்க மாட்டிக்கிட்டாங்க? அவங்க கூட அவங்க அந்த சந்தேகமாக கேட்பாங்க, அப்போனா அவங்கள அடித்தாங்களா? அந்நியன்னா அடிப்பாங்கல்ல, பயமுறுத்துவாங்களா? அப்போனா அடித்தாங்களா? இல்லை, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் மூலமாக என்னை பனிஷ் பண்ணுவாங்க. எனக்கு எது வலிக்கும்னு தெரிஞ்சு பனிஷ் பண்ணுவாங்க. ட்ராமா பாண்டிங்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறேன், அதுக்கு வரேன். ஸோ அப்போ பனிஷ் பண்ணால் அவங்களுக்கு தெரியுது எது செஞ்சால் அவங்க வலிக்கும், வலிச்சப்புறம் தன்னுக்கிட்ட திரும்பி வருவாங்க. அப்புறம் எந்த கோடுகளை அவங்க போவாங்க, அப்போ அம்பியாக மாறி கூப்பிட்டுட்டு வரோம். இதெல்லாம் அவங்களா செய்கிறாங்களா அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு, இந்த எமோஷ்னல் ட்ராமா பாண்டிங் இருக்கிற பொண்ணுக்கு அம்பியாக இருந்தாலும் தான் மேலே தான் தப்புன்னு நினைப்பாங்க. அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ல, நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்நியனாக இருந்தாலும் அவனை ரொம்ப கோவப்படுத்திட்டோம்ல, நம்ம இப்படிலாம் நடந்துக்கூடாது அப்படிம்பாங்க. ரெமோவாக இருக்கிறப்ப எவ்வளோ நல்லவன் இல்லை, எவ்வளோ லவ் பண்ணுறான்ல, இந்த ரெமோ கேரக்டரை மட்டும்தான் இவங்க மனசில் இருக்கும். இந்த அந்நியன் அம்பியும் இவங்க மனசில் இருக்காது. அதுக்கு தன்னைத்தானே அவங்க பழகி போட்டுப்பாங்க. இதுலேயே அனுபவமாகவே சொல்கிறாங்க, காக்னிட்டிவ் டிசோனன்ஸில் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் 2 விதமாக இருக்குது. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க தான் தப்பு, இது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா, தன்னை நார்சிஸ்டிக் உணர்றாங்களா, அவங்களுக்கு அது தெரியாது. இவங்க தெரிஞ்சு மாட்டிக்கிறாங்களா, இவங்களுக்கு இது தெரியாது. இவங்க இந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்கிறதே அவங்களுக்கு தெரியும். எப்படின்னா, அவங்களுக்கு என்ன தோணுன்னா, அவள் தப்பு செஞ்ச, அவள்கிட்ட பேசவே கூடாது அப்படிம்பாங்க. நம்ம தப்பு செஞ்சிட்டோம், போய் மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு அம்பி. அவள் தப்பு செஞ்சா, போனோம் நம்ம மன்னிச்சிட்டோம், அன்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இதை மாற்றி 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 அவங்களுக்குள்ள உணர்வுகள். நார்சிஸ்டிக் யாருமே தன்னை நார்சிஸ்டிக்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த விக்டிம் இருக்காங்களே, விக்டிமுக்கும் தான் விக்டிம்னே தெரியாது. இந்த சூழலில் தான் அவங்க இந்த அந்நிய நம்பிடமோ மாட்டிக்கிறாங்க. மேம், அவுட் ஆஃப் லவ், எல்லாமே அவுட் ஆஃப் லவ் தானே. இப்போது ஒரு ஆண் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ, உன்னை நான் காதலிக்கிறேன், அதனால் நான் உன்கிட்ட கோவப்படுறேன், அதனால் உன்கிட்ட நான் உரிமை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஆண் பெர்ஸ்பெக்டிவ். பெண்ணுக்கு வந்து ஒரு பொசசிவ்னஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அவுட் ஆஃப் லவ் அப்படிங்கிறத அது முழுமையாக நம்ம ஏற்றுக்க முடியுமா? அவுட் ஆஃப் லவ்வில் தான் எல்லாமே வந்து மாறலாம். இப்போ வந்து ஒருத்தர் நம்ம காதலிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், அவங்களுக்கு பிடிச்சதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை வந்து தூரமாக இருந்து செய்கிறோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு புத்தகம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த புத்தகத்தை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரோம். இப்போ இன்னொரு சினிமா கூட வந்தது, அந்த என்ன சினிமா, லவ்வோ லவ்னு ஒரு மூவி வந்தது. லவ்வோ லவ் அப்படிங்கிற ஒரு மூவியில் என்ன பண்ணுவான்னா, இவன் பிக்கப் பண்ணுவான், ட்ராப் பண்ணுவான், கடன் வாங்குவான். கிட்டத்தட்ட அனுபவமா சொல்கிற அதே கதையை வந்து ஆண் வெர்ஷனில் அவன் சொல்லுவான். இந்த பொண்ணுக்கு சிம்பத்திங்கிறது துளி கூட இருக்காது. எனக்கு அவுட் ஆஃப் லவ்வில் இதெல்லாம் பண்ணணும்னு டிமாண்டிங்காக இருப்பான், துளியும் சிம்பத்தி இருக்காது. ஸோ இங்கே என்னென்னா, லவ் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களை உயர்த்தும் விஷயத்தை நான் செய்யணும், என்ன உயர்த்தும் விஷயத்தை நீங்கள் செய்யணும், அதுதான் நிஜமான லவ்.
இங்கே என்னன்னா இவங்க அனுப்பமாவே சொல்கிறாங்க 2 வருஷம் கழிச்சு என் முகத்தை கண்ணாடியில் பார்க்குறேன், நான் யாருன்னே எனக்கு தெரியல, என் ஐடென்டிட்டி அழிஞ்சு போச்சு, நான் விருப்பப்படுறேன். அவங்க அவங்க அதுவும் சொல்கிறாங்க. நான் வந்து இந்த நார்சிஸ்டிக்கில் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நீ வந்து புடவை கட்டாதேன்னு சொல்ல மாட்டாங்க, சரி கவர்ச்சியாக ட்ரெஸ் போடாதேன்னு சொல்ல மாட்டாங்க, உனக்கு சுடிதார் நல்லா இருக்குது, உனக்கு saree நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, தன்னோட வார்ட்ரோப் ஃபுல்லாக சாரியாக நிரப்பி வைப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஒரு கவுன் போடுறதே மறந்து போயிடும். அவங்க ஒரு ஸ்லீவ்லெஸ் கவுன் போட்டுட்டு பார்ட்டி போகிறது மறந்து போயிடும். புடவையை கட்டிட்டு கோயில் போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க, இவங்க தன்னா தெரியலைங்கிறாங்க. நிறைய பெண்கள் எங்கிட்ட முன்னாடியே நான் இந்த கதையை நான் ப்ரோவோக்லேயே சொல்லியிருக்கேன். மிக பணக்கார பெண், கல்லூரியில் படித்து எல்லா பரிசும் வாங்கிட்டு வராங்க. ஒரு ஃபேமிலியே மோசமான ஃபேமிலியில் மாட்டிக்கிச்சு. அந்த பெண்ணை உனக்கு இன்னும் தெரியாது, உனக்கு இன்னும் வராதுன்னு ஆழமாக நம்ப வச்சுட்டாங்க. 8 வருஷம் கழிச்சு நடைப்பிணமாக வருது. தனக்கு எல்லாம் தெரியும், தன்னால் எவ்வளோ முடியுங்கிறதே சுத்தமாக மறந்து போச்சு. அதை தான் அனுபவமாக சொல்கிறாங்க, எனக்கு நான் யாருன்னு மறந்து போச்சு. 2 வருஷம் முன்னாடி நான் எப்படி இருந்தேன், என்னோட கெரியர் என்ன, என்னோட விஷயங்கள் என்ன, எல்லாமே மறந்து போச்சு. இப்போது நம்ம ஒரு சொன்னாலும் சொல்லாட்டியும் இது வந்து ஒரு வர்க்க ரீதியான சொசைட்டி. அப்போது ஒரு எலைட் அடித்தட்டுக்கும் எலைட்டுக்கும் உண்டான வாழ்க்கை டிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க இது ஒரு வந்து எலைட், ரொம்பவே elite. ஆமாம் ரொம்ப எலைட் அப்படின்னு ஒரு பியாண்ட் த பெல்ட் எலைட் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் ஒரு பெண்ணாக இருக்கும்போது இது நடக்குமா? அப்போ பெண்களுக்குங்கிறதுக்குள்ளாடி வர்க்கமே இல்லையா? இப்போ ப்ரோவோக்கில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த மாதிரியான ரீல்ஸ்லாம் ஜாஸ்தி போகுது சொல்லுங்கள். அதான் பிரச்சனை இருக்கணும் அதில், அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் ஏதோ பிரச்சனை இருக்கணும். நம்ம சுச்சுவேஷனை பற்றி கேட்குறீங்க, ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்குறீங்க, நார்சிஸ்டிக் பற்றி கேட்குறீங்க, பெரும்பாலும் ரிலேஷன்ஷிப்பில் அவாய்டன்ட் பற்றி கேட்குறோம், ஆங்ஷியஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்குறோம், சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி. என்னோடதுலேயே சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசினது, ஆங்ஷியஸ் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் திருப்பி பிரேக்குக்கு அப்புறம் போய் சேர்றது. கிட்டத்தட்ட அந்த அது பார்த்தீங்கன்னா போனால் இன்னும் 1 மில்லியன் போயிடும் போல இருக்குது வியூஸ். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கவே கஷ்டமா இருக்கு. நார்சிஸ்டிக்னா யாருக்குன்னே தெரியாது. நான் 5 வருஷம் முன்னாடி கோவிட்ல வந்து நார்சிஸ்டிக்னா ஒரு செஷன் பண்ணினோம், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வச்சு பேசிட்டு இருந்தோம். பாதி பேருக்கு புரியவே இல்லை. நார்சிஸ்டிக் அப்படின்னு சொன்னாக்கே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நார்சிஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கே ஹிட்லரை யோசிச்சுட்டு இருப்போம். டப்புன்னு நம்ம முகத்துக்கு கண்களுக்கு வர்றது வந்து ஹிட்லரோட முகம்தான். அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு இது ரொம்ப சர்வசாதாரணமா நம்மிடையே வந்து புலங்கத்துல இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த ஜென்சி அப்படிங்கிற அந்த டீம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப்புக்கான நேம் வைக்கிறது, லேபிள் வைக்கிறது, டேக்லைன் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அவேர்னஸில் இருக்கா, இல்லை எல்லாத்துக்கும் டேக்லைன் பண்ணுறாங்களா, லேபிள் பண்ணுறாங்களான்னு ஒரு குறையும் எனக்கு உண்டு. ஏன்னா டக்குன்னு 4 நாள் பேசலைன்னு நீ என்ன சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கியா? 4 நாள் பேசலை, அவ்வளோதான். அவள் திரும்பி வந்து பேசுவாங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் கூட. நம்ம அந்த காலத்தில் கடிதம் எழுதுறதுக்கு எத்தனையோ நாள் ஆகும். ஒரு காதல் கடிதம் எழுதி அனுப்ப எத்தனை நாள் ஆகும்? அப்போ ஹபிபியில் பார்ப்பீங்க, கேசட் அனுப்ப எத்தனை நாள் ஆகும்? ஆனால் இன்னைக்கு மெசேஜுக்கு அடுத்த செகண்ட் பதில் வரலைன்னா என்ன ஆகுது? நீ அவாய்ட் பண்ணுறேன்னொடனே இவளை திருப்பி அந்த உடனே நம்ம 2 பேரும் அவாய்டன்ட் ஆங்ஷியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். அதுக்கு ஒரு 4 ரீலை பார்க்கறது, நிரூபிக்கிறது, உடனே அவனுக்கு அனுப்புறது, அவள் இவளுக்கு அனுப்புறது. அப்புறம் ஒரு பொண்ணு என்ன கேட்குது, செல்ஃப் ஹார்ம் பண்ணாமல் லவ் உண்டா அப்படிங்குது. எனக்கு ஷாக்கிங். செல்ஃப் ஹார்ம்னா என்ன? பிளேடால் கிச்சு. இதெல்லாம் சர்வசாதாரணமாக தானே? உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் சாதாரணமாக எப்போ ஆக்கினீங்க? இட்ஸ் நாட் சாதாரணம், இது வந்து கிரைம். ஒன்றை நீ ஹார்ம் பண்ணிட்டாலும் அடுத்தவனை ஹார்ம் பண்ணாலும் அது கிரைம். சூசைடல் வந்து சில கண்ட்ரியில் இன்னுமே கிரைம் தான். அப்படிங்கும்பொழுது இந்த டேக்லைன்ஸு ரொம்ப லக்ஸரியாக வாழறவங்களுக்கு வந்து நிறையா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நாளைக்கு சோத்துக்கு இல்லைங்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிறப்ப எலைட் மட்டும் இல்லை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எலைட் மட்டும் கிடையாது. ஏன்னா ஜென்சி நிறையா பேர் வந்து ரீல்ஸ் பார்க்குறாங்க. நாங்கள் போடுற ரீல்லையே லட்சக்கணக்கில் போகிறது ரிலேஷன்ஷிப்பை டேக்லைன் பண்ணி போட்டால் தான் போகுது. நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிங்கும்பொழுது தன்னோட வாழ்க்கையை அவங்களுக்கு லேபிள் பண்ண தெரிஞ்சிருக்கு.
அது சரியா தவறாங்கிறது அடுத்த விஷயம். தனக்கு இப்படி நடக்குதுன்னு அவேர்னஸ் ஒன்று, தனக்கு இதான் நடக்குதுன்னு ஒரு லேபிள் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. மேம் இப்போ இந்த ஒட்டுமொத்தமாக இது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு லேபிள் ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்ம லேபிள் பண்ணிப்போம், நம்ம லேபிள் பண்ணிப்போம். ஏன்னா அவங்க சொன்ன அந்த விஷயங்கள்லாம் கண்டென்ட் வச்சு பண்ணிப்போம். ஏன்னா இன்டென்சிட்டி லெவல் வேணா பேட்டர்ன்ல வந்து வச்சுப்போம். அப்படிங்கிறப்ப இதுல இருந்து பெண்கள், குறிப்பிட்ட பெண்கள், ஏன்னா வந்து ஆண்களும் நார்சிஸ்டிக் பெண்கள் ஆக்சுவலி எப்படின்னா, பெண்களுக்கு இன்செக்யூரிட்டி ஜாஸ்தி. பெண்கள் வந்து பணம் சம்பாதிக்க மாட்டாங்க. முன்ன பணம் சம்பாதிக்கப்ப அவங்க வந்து ஆணை தன்னோட அதிகாரத்துக்குள்ளே கொண்டே வந்தாகணும். ஆணை எப்படிலாம் கொண்டு வரணும்? இரவின் பொழுது ரெமோவாக, பகலில் சமைச்சு போட்டு ஒரு அம்பியாக, அப்பப்போ ஆயுதத்தை காமிச்சு அந்நியனாக இருக்கும் பெண்களை நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்டே அந்த சாயலை பார்த்துருக்கணும். நிறைய அம்மா வந்து நார்சிஸ்டிக் சாயலை கொண்டு இருப்பாங்க, வச்சு மொத்துவாங்க. எந்த அம்மா அந்நியனா இல்லைன்னு சொல்லுங்கள்? எந்த அம்மா வந்து அம்பியாக பணிஞ்சு போகலைன்னு சொல்லுங்கள்? கண்ணா எப்படாவது ஸ்கூலுக்கு போடா, காலில் விழுந்து கெஞ்சனண்டா அப்படிமோ. எந்த அம்மா ரெமோன்னு சொல்ல வேண்டாம், அன்பை காட்டாத அம்மா உண்டா? ஸோ யாரோ இப்போ கூட ஒரு பேட்டியில் கேட்டேன், 45 நாள் அம்மா மாவளுக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மாவும் அந்த மாதிரி செஞ்சுருக்க வேண்டியது. அப்போ இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் உண்டு. அது எக்ஸ்ட்ரீமாக போகிறப்ப ஆண்கள் மாட்டிக்கிறாங்க. ஆண்கள் எக்ஸ்ட்ரீமாக போகிறப்ப பெண்களோட வாழ்க்கை ஃப்ளாட் ஆகிடுது. அதாவது ஆண் சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு நம்ம ஊரில் இருக்கிறதுனால, பெண்ணுக்கும் அந்த சம்பாத்தியம் தேவைப்படுறதுனால இன்றைக்கி இந்தியாவில் அது மாறல. அவனை சம்பாதிக்க விடாமல், கேரியரை விடாமல் ஐடென்டிட்டி அழியறதில்லை. ஆனால் பெண்ணுக்கு ஐடென்டிட்டி அழிஞ்சிடுது. அதுதான் இங்கே வந்து பெரிய பெரிய சிக்கலாக இருக்குது. அது ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து கோடிகளில் சம்பளம் வாங்குகிற ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி, யாரும் விதிவிலக்கல்ல. தன்னோட ஐடென்டிட்டி அழியிறது அப்படிங்கிறதுல, இந்த ஐடென்டிட்டி அழியிறதுங்கிறது வந்து பெரும்பாலும் இதை வந்து நார்சிஸ்டிக்கில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, காக்னேட்டிவ் டிசானன்ஸ்னால் அவங்களே அழகாக பேர்லாம் அவங்க ஆக்சுவலி அவங்க தெரப்பிஸ்ட்டை போயிருக்க வேண்டியிருக்கும், இல்லாட்டி தெரப்பி பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கு. அவங்க யூஸ் பண்ணுற நிறையா வார்த்தைகள் வந்து தெரப்பி சம்மந்தப்பட்ட சைக்காலஜிஸ்ட் போன்றவர்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள், இல்லை ஆல்ரெடி அவங்க அதை பற்றி படிச்சிருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான வார்த்தைகள் அவங்க மிஸ் பண்ண ஒரு வார்த்தைகள் கேஸ் லைட்டிங். கேஸ் லைட்டிங் அப்படின்னா நாமளே குற்ற உணர்வு காக்குது. இப்போ நானும் நீங்களும் பேசுகிறோம், நான் ஏதோ இந்த தவறு செய்கிறேன், நான் இங்கே தவறு செஞ்சுட்டு நீங்கள் என்னை வந்து சுட்டி காமிக்கிறதுக்கு சொல்கிறீங்க. நான் உடனே நீங்கள் சுட்டி காமிச்சது தான் தவறுன்னு இந்த லைட்டை அப்படியே உங்கள்கிட்ட திருப்பேன். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இந்த லைட்டை அப்படியே உங்கள் முகத்துக்கு திருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் திருப்புற அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்குல்ல, அரசியல்லாம் இல்லை, நீங்கள் பார்க்கலாம் அரசியலில் நம்ம சாதாரணமாகவே அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஸ்மார்ட்னஸில் என்ன ஆகிடுவீங்கன்னா, நீங்கள் குறுகி போய்டும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா மனுஷனுக்கு? கில்ட் அண்ட் ஷேம். உங்களை கில்ட்டுக்குள்ளே உருவாக்கிட்டா, உங்களை ஷேம்குள்ளே உருவாக்கிட்டா அதுலேருந்து வெளில வர்றது கஷ்டம். இந்த கில்ட் அண்ட் ஷேம் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் நேசிக்கிறவங்க, உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்கிறவங்க செஞ்சாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா, நம்மளுக்கு அதுதான் நிஜம்னு தோணும். கிட்டத்தட்ட இவங்களுக்குள்ளேயே ஒரு 2-3 ஸ்பிளிட் பர்சனாலிட்டி உருவாகிற அளவுக்கு மனசுக்கள் உருவாகும். கேஸ் லைட்டிங்கில் என்னென்னா, தாழ்வு மனப்பான்மையை திருப்பி 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 உருவாக்குது. இல்லைங்க, நீங்கள் கேள்வி சரியாக கேட்கலிங்க, நான் சூப்பராக பண்ணுவேங்க, இந்த பாருங்கள் அந்த சேனல் அப்படி பண்ணேன், இந்த சேனல் இப்படி பண்ணேன், நீங்கள் இந்தமாரி தப்பாக கேள்வி கேட்டனால தான் இந்த இன்டர்வியூவே சொதப்பிடுச்சு அப்படின்னு உங்களை திருப்பது. அடுத்து நான் திருப்பி தப்பு பண்ணுறேன், திருப்பியும் உங்களை நீங்கள் கையை இப்படி வச்சுட்டு பேசுனீங்க, நீங்கள் கையை ஒழுங்காக வச்சுருக்கணும். ஒன்றுமே சொல்கிறது. நேற்றுக்கு யார்கிட்டையோ பேசுகிறப்ப ஒருத்தர் சொல்கிறாப்புல, என்னை ஒய்ஃப் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட், நீ ஒரு ஜீரோங்கிறா. மேடம் என்னை எத்தனை தடவை அவங்க என்னை ஜீரோன்னு சொல்லுவாங்க, நீ எதாவது பிரேக்கப் பண்ண போகிற, ஐயோ அவளை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் பிரேக்கப் பண்ணவே மாட்டேன். ஆண்கிட்டே அந்த பிரச்சனை இருக்குது. நான் அவளை பிரேக்கப் பண்ணவே மாட்டேன், அவள் வாழ்க்கைக்குள்ளே வந்தப்பறம் நான் கடனாளி ஆகிட்டேன். அந்த ஒரு நல்ல படித்த பையன் இன்னைக்கு யூபர் ஓட்டுறான்,
கேட்டால் என்னோடய காதலி தான் காரணம். அப்புறம் என்ன தான் பண்ணுவேன், அவள் எனக்கு 3 வேளையும் நல்லா சாப்பாடு போட்டு வாங்கி கொடுப்பா, காசை கணக்கு பார்க்காம சாப்பாடு வாங்கி தருவாள். இதோட யார் காதலிக்க முடியும்? ஆனால் இவன் நடுத்தருக்கு வந்தது அவனுக்கு தெரியவே இல்லை. இப்பயும் சொல்கிறான், என் காதலியை நான் கூட்டிகிட்டு வரேன், அவள்கிட்ட பேசி எப்படியா மாற்றிடுங்க, என் வாழ்க்கையை நான் எப்படியா சீரமைச்சு அவளை நான் நல்லா வச்சுப்பேன். அவன் நடுத்தருக்கு வந்ததை அவனால், காதலியால் தான் நடுத்தருக்கு வந்தான்னு அவனுக்கு அவேர்னஸ் இருக்குது, ஆனால் ரியலைஸ் பண்ணல. அதை மாற்றிக்க அவன் தயாராக இல்லை. இப்போ இவங்களே இருக்காங்கன்னு வச்சிங்கன்னா நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். இது ஒரு ட்ராமா பாண்டிங், ஸ்ட்ராங் ட்ராமா பாண்டிங். கேஸ் லைட்டிங் ரொம்ப அதிகமாகிறது ட்ராமா பாண்டிங். இவங்க அதையும் யூஸ் பண்ணுறாங்க. ட்ராமா பாண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யார் உங்களை காயப்படுத்துகிறாங்களோ அவங்களே ஆறுதல் கொடுப்பாங்க, அடித்த கையை அணைக்கும். அதை நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது மேல் செய்கிறப்ப சொசைட்டிக்கலே நார்மலைஸ் ஆகிடுது. ஒரு மேல் கோபப்படுவான், மேல் வீட்டு விட்டு போகாதேன்னு சொல்லுவான், ஒரு பெண்ணை சந்தேகப்பட வேண்டிய அத்தனை அவசியமும் உண்டு, அந்த பெண்ணை கேரியருக்கு போகாமல் வைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் செய்யலாம். அவளோட ஐடென்டிட்டி அழிக்கிறது ஆக்சுவலி இந்த சொசைட்டிகளே பெண்களுக்கு எதிராக நார்சிஸ்டிக்காக தான் பிஹேவ் பண்ணுது. ஒரு பெண்ணை இப்போ எங்கள் வீட்லேயும் என்ன எடுத்துங்க, 19 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என்னோடய ஐடென்டிட்டி என்ன? எங்கள் அப்பா வீட்லேயும் எனக்கு ஐடென்டிட்டி கிடையாது, எங்கள் ஹஸ்பண்ட் வீட்லேயும் ஐடென்டிட்டி கிடையாது. என் படிப்பு என்ன? உன் படித்ததெல்லாம் போதும், நீ அங்கே போய் முடிஞ்சால் படிச்சிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தோடனே ஐடென்டிட்டியை சுத்தமாக அழிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான டாக்ஸிக் என்வாயன்மெண்ட்டில் தான் ஒவ்வொரு பெண்ணும் வாழும். அனுபமாக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னு இங்கே சொல்கிறேன். நம்ம முன்னாடி சொன்ன ஜென்சி எல்லாருமே இந்த லேபிள் தெரியுதுன்னு. இப்போ இன்னொரு வித்தியாசம் சொல்கிறேன். மிடில் கிளாஸ்க்கும் நீங்கள் ரொம்ப அழகான கேள்வி கேட்டீங்க, அதை என்னை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. எலைட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, எலைட்டுக்கு திரும்பி வர தெரியும், திரும்பி வர வழி இருக்குது. நம்மள மாதிரியான மிடில் கிளாஸுக்கு வழியே கிடையாது. முக்கியமாக பெண்களுக்கு வழியே கிடையாது. நார்சிஸ்டிக்கில் இன்னொன்று பண்ணுவாங்க. எனக்கு இன்னொரு கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது. கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, கல்யாணம் 20 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு சுதந்திரமான மனைவியாக தான் இந்த பொண்ணு இருந்துச்சு. திடீர்னு இந்த பொண்ணு வேலைக்கு போய் தான் கையில் காசு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. அந்த கணவனுக்கு சிங்கிள் சைல்டு கொஞ்சம் நார்சிஸ்டிக் பிஹேவியர் உண்டு. ஆனால் அவன் உலகத்துக்கு நல்லவனாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பொண்ணு முதற்கொண்டு அவனோட அடுத்த சைடு காமிக்கல. ஆனால் இந்த பொண்ணோட ஐடென்டிட்டி போயிடுச்சு. கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, ஏதோ படிக்கிறா, ஏதோ பண்ணுறா, சுதந்திரமாக இருக்காளே தவிர்த்து அவளுக்கான ஐடென்டிட்டி எதுவுமே இல்லை. எல்லாமே அழிஞ்சு போச்சு. குடும்ப பிஸ்னஸை பார்க்குறா. ஒரு நாள் இவள் தனக்குன்னு பணம் கேட்குறான். கணவன் கேட்குறான், உனக்கு எதுக்கு அப்படிங்கிற. இல்லை, எனக்கு ஒரு மாதம் 10,000 ரூபா கொடுங்க, நான் ஏன் இஷ்டப்படி செலவு பண்ணுவேன், உனக்கு எதுக்கு இப்போ 10,000 ரூபா? சரி, நீங்கள் கொடுக்க வேண்டாம், நான் போய் சம்பாதிச்சிக்கிறேன். அவளுக்கு நல்ல நண்பர்கள் உண்டு. நண்பர்கள் நாங்கள் உதவுறோம், நீ வா அப்படிங்கிற. திடீர்னு ஒரு நாள் இது பெரிய சண்டையாக மாறுது. கணவன் என்ன செய்கிறான்னா, ஃபோனை உடைச்சி அவளோட காண்டாக்ட் எல்லாத்தையும் எடுத்துடுறான், லேப்டாப்பை உடைச்சிடுறாப்புல, அவளோட காரை வித்துடுறாப்புல, அவளோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சா, அவள் வேலை செய்ய வேண்டிய வாய்ப்பு போயிடுச்சா, அவளோட ஜாயிண்ட் அக்கௌண்ட், அவள் அக்கௌண்ட்டில் பணம், அவளுக்குன்னு அக்கௌண்ட்டே இல்லைங்கிறது அவளுக்கு தெரியாது. அவளோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டா. அவளோட நகையோட லாக்கர் இவகிட்டே இல்லை, கணவன்ட்டு இருக்கு. அந்த கணவன் அந்த பெண்ணை ஒரே ஒரு நாள் சண்டைக்காக, அந்த பெண் எனக்கு ஃபோன் பண்ணுறான், எனக்கு ஆட்டோ காசு இல்லை, ஒரு 30 ரூபா எனக்கு வேணும், எங்கே இருக்கேன்னு கேட்குறேன். என் பையனை வெளியில் அழைச்சிட்டு வந்தேன், எங்கள் வீட்டில் எங்கள் இன்லாஸ்ட்டையும் கேட்குறேன், எங்கள் ஹஸ்பண்டையும் கேட்குறேன், யாருமே ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு இப்படி நான் வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல, ராத்திரி ஆகிடுச்சு, எனக்கு ஒரு 30 ரூபா வேணுங்க. சரி, ஃபோன்பே இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, எதில் பண்ணுற, ஒரு 1100 ஃபோன் இருந்தது, அதில் தான் வச்சுருக்கேன். இப்போ நீ அந்த 30 ரூபாய்க்கு என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உட்காந்து அழுகுறான். நல்லா படித்த பொண்ணு, தன்னம்பிக்கையான பொண்ணு, தனியாக கார் ஓட்டக்கூடிய பொண்ணு, எலைட் கிடையாது, அப்பர் மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க. ஹஸ்பண்ட் அவ்வளோ படிச்சிருக்காப்புல. 30 ரூபா 20 வருஷம் கழிச்சு கையில் 30 ரூபா இல்லாமல் 1100 குழந்தையோட ராத்திரி 10 மணிக்கு ஆட்டோக்கு காசு இல்லாமல் நிற்குது. அப்புறம் எப்படியோ ஏற்பாடு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. அன்றைக்கி நான் சொல்கிறேன், முடிவெடு, இன்றைக்கி நீ முடிவெடுக்கலைன்னா என்றைக்கு எடுக்க முடியாது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இன்று வரைக்கும்
அந்த கணவன் வந்து சரி அது பிரிய முடியாத குடும்பம். சில குடும்பங்கள் பிரிய முடியாது. அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ண முடியாத மாரி அது பிரிய முடியாத அது பல பேரை பாதிக்கும் அவங்க பிரிஞ்சா. அதனால அவள் சொல்கிறா பிரிய முடியாது அப்படின்னு. பிரிய முடியாத குடும்பத்தினால இன்றைக்கி அந்த கணவன் டாக்ஸிக்காக தான் இருக்கான். ஆனால் இவளோட பவுண்ட்ரியை ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். பவுண்ட்ரியை ஸ்ட்ராங்காக போட்டதுனால இவளால் தப்பி வெளில வர முடியும். நம்ம நார்சிஸ்டிக் வந்து 2 வருஷம் வேணும்னு 20 வருஷம் கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாத நார்சிஸ்டிக் பிஹேவியர் என்னைக்காவது வெளிப்படும். ஆனால் அப்பப்போ அந்த பொண்ணுக்கு வெளிப்பட்டதை அவள் தன்னோட தப்புன்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். நாங்களாம் சொன்னோம் உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, உங்கள் கவுன்சிலிங் அழைச்சிட்டு போனால் அவள் கேட்கவே இல்லை. இல்லை என் மேலே தான் மிஸ்டேக், என் மேலே எங்கள் ஹஸ்பண்ட் மாரி உலகத்தில் நல்லவர் இல்லைன்னு நம்பினேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது தனிமைப்படுத்துவாங்க அந்த பெண்ணை. இந்த கணவன்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அவங்க வந்து தனிமைப்படுத்திடுவாங்க. இவங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இருக்காது, யாரையும் போய் பேச முடியாது. நான் இந்த எடுத்துக்காட்டு சொல்கிறதே அந்த காரணம் தான். என்ன பண்ண முடியும்? உங்களை சுற்றி இருக்கிற பெண்களை கவனிக்கணும், உங்களை சுற்றி இருக்கிற ஆண்களை கவனிக்கணும். நல்லா இருக்கியான்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க ஆர் யூ ஃபைன்னு கேட்டால் கூட எனக்கு பெரிய பெரிய ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீ நல்லா இருக்கியான்னு கேட்டால் கூட எனக்கு என்னன்னு சொல்ல தெரியாது. நம்ம எத்தனை பேர் நல்லா இருக்கியான்னு ஒரு அக்கம் பக்கத்தில் எத்தனை பேரோட விசாரிக்கணும். இன்னொன்று வந்து நம்ம இந்த சொசைட்டி ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட சொசைட்டியாக மாறிட்டு இருக்கு. ரீல்ஸில் இருக்கோம், மொபைலில் இருக்கோம், யாரோ சைக்காலஜிஸ்ட் யாரோ சைக்கோதெரபிஸ்ட் பேசினெல்லாம் லேபிள் பண்ணி வச்சுக்கிறோம். உங்கள் பக்கத்து வீட்டில், எழுத்த வீட்டில், உங்கள் குடும்பத்தில் எல்லாரோடையும் எவ்வளோ கனெக்டடாக இருக்கீங்க. தனிமை மட்டும் நீங்கள் தனிமைப்படுத்த போகிறீங்களோ அங்கே உஷாராயிரு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உங்களால் டச்சில் இருக்க முடியுதா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆரோக்கியமாக பேச முடியுதா? உங்கள் கொலிக்கோட ஆரோக்கியமாக பேச முடியுதா? உங்களால் நிம்மதியாக வாட்ஸ்அப் மெசேஜை அனுப்பி ரிசீவ் பண்ண முடியுதா? இல்லாட்டி நீங்கள் டாக்ஸிக்கில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துங்க. சின்ன பொறியிலிருந்து ஆரம்பித்து ஒரு தீப்பிழம்பாக மாறக்கூடிய எல்லா தன்மையும் எல்லா உறவுகளுக்கும் உண்டு அப்படிங்கிற கருத்தை முன் வச்சுருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி.